ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு தரமான கேங்ஸ்டர் படமாக வெளியான டானி பிராஸ்கோ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். FBI ஏஜென்டான ஜோசப் பிஸ்டனுடைய லைஃப்ல நடந்த உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜோசப் பிஸ்டன் பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல் தீஃபான டானி பிராஸ்கோ அப்படிங்கிற ஒரு அண்டர் கவர் நேம்ல பாத்தீங்கன்னா மாஃபியா ஃபேமிலிஸை வீழ்த்துறதுக்காக களமிறங்குறாரு. இந்த டேஞ்சரஸான மிஷன் அப்ப லெஃப்டி அப்படிங்கிற கேங்ஸ்டருடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறாரு. அது மூலமா மாஃபியா அண்டர்வேர்ல்ட்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட அவர் கனெக்ட் ஆகுறாரு. இதை பத்தி தெரியாத லெஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு மென்டாரா தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே இவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. லெஃப்டி இவரை ஒரு மகனாவே பாக்குறாரு. சில வருடங்கள் அண்டர் கவர்லயே பாத்தீங்கன்னா மாஃபியாவோட டிராவல் பண்றாரு. அவங்களுடைய நம்பிக்கையும் சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறமா மாஃபியா பத்தின கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை FBIக்கு உள்ள இருந்துட்டே லீக் பண்றாரு. ஒரு கடத்துல அந்த மாஃபியா ஃபேமிலிஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா இவரை குடும்பத்துல ஒரு மெம்பராவே பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இவருடைய கடமையை கரெக்டா செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கு. இந்த ரெண்டு பாதையில இவர் எதை சூஸ் பண்ணார் அப்படின்றது இந்த படத்துடைய கதையே. என்னோட ஃபேவரட் ஹீரோஸ்ல ரெண்டு பேரான அல் பச்சினோ அண்ட் ஜானி டெப் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நடிக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜானி டெப் இந்த படத்துல ஒரு ஃபைனஸ்ட் டிராமாட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படினே சொல்லலாம். அல் பச்சினோ சொல்லவே தேவையில்ல, ஒரு ஜஸ்ட் லைக் தட் வந்து நின்னாலே கேங்ஸ்டர் மாதிரி தான் இருப்பாரு. கேங்ஸ்டர் ரோலுக்கு இன்னைக்கு தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா ஆப்டா சூட் ஆகிற ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல் பச்சினோ, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ராபர்ட் டெனிரோ. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோட் சூட் போடலே போதும் கேங்ஸ்டர் மாதிரி இருப்பாங்க. சோ லெஃப்டி ரோல பாத்தீங்கன்னா ஒரு கேக் வாக் மாதிரி நடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த படத்துல மாஃபியா லைஃப் ஸ்டைலை குளோரிஃபை பண்ணாம கிரைம், சஸ்பென்ஸ், எமோஷனல் டெப்த் எல்லாத்தையும் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்கிரீன் பிளேல கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் நடக்குது அப்படின்னா அது எப்படி நடக்கும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். டானி, லெஃப்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். மைக் நியூவெலுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஒரு டென்ஷன் பில்டிங் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு அண்டர் கவர் ஸ்டோரி அப்படின்றதுனால டென்ஷன் பில்டிங் வச்சு ரொம்ப நல்லாவே நிறைய சீக்வன்ஸை பிளே பண்ணிருப்பாங்க. டானி பிராஸ்கோ தான் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்டர் கவர் கிரைம் டிராமாஸ் எவர் மேட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு மெட்டா மூவி அப்படின்னே சொல்லலாம். அண்டர் கவர் மூவிஸ் எதை எடுத்தாலுமே இந்த படத்துடைய சாயல் அப்படின்றது அந்த படங்கள்ல வந்துரும். அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸா இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா வயலன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு எக்ஸெப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ், அத்தென்டிக் ஸ்டோரி டெல்லிங், எமோஷனல் டெப்த் மூலமா இந்த படத்துடைய கதையை நகர்த்திருப்பாங்க. படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரும். ஜானி டெப் தன்னுடைய அண்டர் கவர் ஐடென்டிட்டியில இருக்கும்போது தான் ரியலா யார் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை மறக்கிற அளவுக்கு இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாரு. அல் பச்சினோ பாத்தீங்கன்னா ஒரு லோன்லியான ஒரு கேங்ஸ்டரா காமிச்சிருப்பாங்க. அவருக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் கம்பெனியன்ஷிப் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஜானி டெப் போகும்போது அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த படம் நிறைய டெக்கேட்ஸ் ஆனாலுமே இது ஒரு மாஃபியா கிளாசிக்காவே இருக்கு இன்னைக்கு வரைக்குமே. படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகருது. 1997 வெளியான சிறந்த கேங்ஸ்டர் மூவில இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அலர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. டானி பிராஸ்கோ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.